பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நான் முழுசா படிச்சிருக்கேன், அதை பத்தி பேசிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்ப எங்க அக்கா ரொம்ப சமாளிச்சாங்க அதெல்லாம். அந்த புக்கை நீங்க படிங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பெண் ஏன் அடிமையானாலும் அவர் வந்து பெண்களை பத்தி எழுந்த தொடர் கட்டுரை. அந்த புக்கை நீங்க வாங்கி பாருங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். நீ பெரியார் இப்படி பேசிருக்காரான்னு சீமானுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடுவீங்க. இப்போ சங்கிகள்லாம் இத்தனை நாள் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கோவை ராமகிருஷ்ணன் சொல்றாரு. வன்னியரசு வந்து என்ன சொல்றாருன்னா, ஆரியர்கள் பார்ப்பனர்கள்லாம் தான் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப இவரும் வந்து அவங்களுக்கு அடிவரடியா மாறிட்டாரு. பெரியார் பத்தி விடுதலை சிறுத்தைகள் முன்னாடி என்னென்ன கட்டுரை இருக்காங்க, அண்ணன் வன்னியரசு, அண்ணன் ரவிக்குமார் மற்றவர்கள் இருக்காங்கன்னு அவங்களுடைய மனசாட்சிக்கு இந்த திராவிட இயக்கங்கள் பற்றியும் பெரியார் பற்றியும் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, அண்ணன் வன்னியரசுடைய மனசாட்சிக்கு வேற ஒண்ணுமே. அவர் வந்து பெரியார் பற்றி பேசல, திராவிட இயக்கங்கள் பற்றி பேசலன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு, நாங்க ஒரு நாள் அங்கே பேசல கிடையாதுன்னு சொல்லிச்சோம். இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஆய்வு கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க தெரியுமா. அவங்க ரிசர்ச் பூர்வமா வந்து எப்படி வந்து பட்டியலத்துக்கு அவங்க விரோதமா இருந்தாங்கன்னா எழுதியிருக்காங்க. பெரியார் பட்டியலத்துக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பெருமக்கள் எழுதியிருக்காங்க. இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த பார்ப்பனர்கள், என் பார்ப்பனர்லாம் பாவம் பயந்து போய் தான் உட்காந்து. எந்த பார்ப்பனர் சண்டை போட்டாங்க? எந்த பார்ப்பனர்? ஒரு 4 பார்ப்பனர் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்த 4 பார்ப்பனர் சொல்லுங்க. எங்க பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இவங்களா எதுக்கு எடுத்தாலும் அப்படி யாரும் கேட்க மாட்டான். பார்ப்பனர் பண்ணாரு, ஆரியர் பண்ணாரு, இப்ப இவர் பண்ணாரு. எந்த பார்ப்பனர் பண்ணாரு, எந்த ஆரியர் பண்ணாரு சொல்லுங்க. இங்க இருக்கிறவர்கள் நான் தான் பெரியாரை முதலில் விமர்சித்தது திமுக, பெரியார் முதலில் விமர்சித்தது திமுகவை. நீங்க